தந்தை பெரியார் அவர்களுக்கு பெரியார் அப்படிங்கிற பட்டம் கொடுத்த இந்த மாநாடு எங்கே நடந்தது? இது நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. நான் தெளிவாக சொல்கிறேன். நவம்பர் 13, 1938 அன்னைக்கு தமிழ்நாட்டு பெண்கள் மாநாடு நடக்கு. இந்த மாநாட்டில் தான் தந்தை பெரியார் அவர்களுக்கு பெரியார் அப்படிங்கிற பட்டம் கொடுக்கப்பட்டது. இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்ட பெண்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, மாநாட்டுக்கு வந்து தலைமை தாங்கினது நீலாம்பிகை அம்மையார், அதுக்கப்புறமேட்டு அன்னை மீனாம்பாள் சிவராஜ் கலந்துக்கிட்டாங்க, தர்மாம்பாள் கலந்துக்கிட்டாங்க, மூவலூர் ராமாமிர்தம் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க, தாமரைக்கண்ணி அவர்கள் கலந்துக்கிட்டாங்க, மலர்முகத்தம்மையார் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் பண்டித நாராயணி அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. இந்த மாநாட்டுக்கான ஊர்வலம், அதாவது தமிழ்நாட்டு பெண்கள் மாநாட்டுக்கான ஊர்வலம் வந்து சென்னையில் பெத்தநாயக்கன்பேட்டையில் ஒரு காசி விஸ்வநாதர் ஆலயம் இருக்கும், அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி வேல்டாக்ஸ் ரோட்டில் வந்து ஒற்றை வாடை நாடக அரங்கு அப்படின்னு ஒன்று இருக்கும், அங்கே முடிஞ்சது. ஆக்சுவலாக இந்த தமிழ்நாட்டு பெண்கள் மாநாடு நடந்த இடம் சென்னை வேல்டாக்ஸ் ரோட்டில் இருக்கிற ஒற்றை வாடை நாடக அரங்கு தான், அங்கே தான் நடந்துச்சு. இந்த மாநாட்டில் தான் தர்மாம்பாள் அம்மையார் வந்து தந்தை பெரியார் அவர்களுக்கு பெரியார் அப்படிங்கிற பட்டம் கொடுத்ததா சொல்லப்படுகிறது. சில இடங்களில் அன்னை மீனாம்பாள் சிவராஜ் தான் இந்த தமிழர்களுக்கான உரிமை கொடியை ஏற்றி வச்சு தந்தை பெரியார் அவர்களுக்கு பெரியார் அப்படிங்கிற பட்டம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. நன்றி.